செல்வ பெருந்தகைக்கு கல்தா, காங்கிரசுக்கு புதிய தலைவர், ரேஸில் முந்துவது யார்? சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். திமுகவின் ஊதுகுழலாகவே செல்வ பெருந்தகை மாறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் உள்ள சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் காங்கிரசுக்கு புது ரத்தம் பாய்ச்ச துடிப்பான தலைவர் விரைவில் நியமிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உள்ளிட்ட 4 மாநில தலைவர்கள் மாற்றம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என டெல்லியில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திருநாவுக்கரசர் மற்றும் KS அழகிரிக்கு பிறகு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள செல்வ பெருந்தகை வந்த பின்னர் காங்கிரஸ் எழுச்சியோடு தனித்துவமாக பயணிக்கும் என்று பலரும் நம்பினார்கள். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தங்களது பூசல்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாக நின்றார்கள். ஆனால் அவரோ திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட ஆரம்பித்தார். காங்கிரஸ் வளர்ச்சியில் கவனம் செலுத்தாமல் தனது வளர்ச்சிக்காக மட்டுமே அவர் செயல்பட்டு வருவதாக விமர்சனங்கள் எழுந்தன. மாவட்டங்கள் தோறும் சென்று தொண்டர்களை சந்தித்தாரா, பயணங்கள் மேற்கொண்டாரா, நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனைகளை கேட்டாரா என்று அவரது எதிர்கோஷ்டிகளை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்கள் கேள்விகளை அடுக்குகின்றனர். மாறாக தமிழக சட்டமன்ற நிலைக்குழு தலைவராக இருந்து பல மாவட்டங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டார். அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். முதல்வருடன் தனக்கு நெருக்கம் உள்ளதை காண்பித்து பல சலுகைகளை பெற்று அனுபவித்து வருகிறார் என்றெல்லாம் அதிருப்திகள் உள்ளன. ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் டெல்லியில் தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் முகாமிட்டு இருந்தனர். மாவட்ட தலைவர்களுக்கு மாநில தலைவர் மதிப்பளிப்பதில்லை. கட்சிக்காக உழைத்த மாவட்ட தலைவர்களை மாற்றும் வகையில் புதிய மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்ததாக அப்போது டெல்லி தலைமையிடம் செல்வ பெருந்தகை மீது புகார் அளித்தனர். மதுரை, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், கடலூர், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவிடம் தங்கள் குமுறலை வெளிப்படுத்தினர். போதாக்குறைக்கு செல்வ பெருந்தகை மீது சில சர்ச்சை புகார்களும் உள்ளன. தூய்மை பணியாளர்களுக்கான நமஸ்தே மற்றும் அண்ணல் அம்பேத்கர் வணிக சாம்பியன்ஸ் திட்டம் ஆகியவற்றில் முறைகேடுகளில் செல்வ பெருந்தகை பெயர்களும் இணைத்து பேசப்பட்டன. இது செல்வ பெருந்தகைக்கும் அவர் சார்ந்த காங்கிரசுக்கும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் திமுகவிற்கு அடிபணிந்து எதிர்த்து ஒரு கருத்து கூட பேசாத செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் ஒருபோதும் வலுப்பெறாது. கட்சியை வலுப்படுத்த துரும்பை கூட கிள்ளி போடாத செல்வ பெருந்தகை முதலில் மாற்ற வேண்டும். புதிய தலைமையின் கீழ் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கான அரசியல் உரிமைகளை கேட்டு பெற முடியும் என்ற ஒரு கோஷ்டி டெல்லி தலைமையிடம் மீண்டும் காதில் போட்டுள்ளது. தமிழக நிலவரத்தை உற்று நோக்கி வரும் டெல்லி தலைமை எதிர்முகமான அதிமுக அணியில் நடப்பதையும் கணக்கில் எடுத்துக் கொண்டுள்ளது. அதிமுக அணியில் அதிகாரத்தில் பங்கு இல்லை என எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் கூட்டணி ஆட்சிதான் என்று மேடைதோறும் முழங்கி வருகிறார் அமித்ஷா. திமுக அணியில் காங்கிரசால் அப்படி பட்டென்று பேசிவிட முடியாது என்றாலும் கூட திமுகவுக்கு அடங்கி போகும் தலைமை நல்லதல்ல என்ற முடிவுக்கு மேலிடம் வந்துள்ளதாக தெரிகிறது. எனவே செல்வ பெருந்தகையை மாற்றும் முடிவுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக KS அழகிரி மாற்றப்பட்டதை போல செல்வ பெருந்தகையும் விரைவில் மாற்றப்பட உள்ளார். ஹரியானா, உத்தரகண்ட் மற்றும் குஜராத் மாநிலத்துடன் தமிழகத்திற்கும் புதிய தலைவர் அறிவிக்கப்படுவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது. அடுத்த தலைவருக்கான ரேஸில் ரூபி மனோகரன், கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட சிலர் பல வகைகளில் முயற்சித்து வருகின்றனர். ராகுலுக்கு மிக நெருக்கமான மாணிக்கம் தாக்கூரும் தலைவர் பதவிக்கு காய்களை நகர்த்தி வருவதாக தெரிகிறது. எனினும் யாருக்கு ராகுல் காந்தி டிக் போடுவார் என்பது ஓரிரு வாரங்களில் தெரிய வந்துவிடும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.